இன்னைக்கு கிளாஸ்ல ஃபார்ம் அண்ட் அக்ரி இன்ஜினியரிங் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து முடிச்சிட்டோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவர்ஸ், மொபைல் பவர், ஸ்டேஷனரி பவர் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து மெக்கானைசேஷன், ஓகேவா? அதாவது இந்த அக்ரி இன்ஜினியரிங் பயன்படுத்தி எப்படி வந்து மிஷின்ஸை நம்ம பயன்படுத்துறோம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும், அதான் மெக்கானைசேஷன். ஸோ என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு? ஒரு கிராப் கல்டிவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? லேண்ட் லெவலிங் பண்ணுவோம். ஓகே, லேண்ட் லெவலிங். அண்ட் செகண்ட் ஒன் விதைப்போமா? sowing and starting line between line எப்பொழுதுமே என்ன பண்ணுவோம்? வீடிங் பண்ணுவோம். வேற ஏதாவது இன்டர் கல்ச்சுரல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். அண்ட் வேற இரிகேஷனுக்கு ஏதாவது மிஷின்ஸ் வந்து பயன்படுத்தலாம். லாஸ்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஹார்வெஸ்டிங். அடுத்தது வந்து வின்னிங், த்ரெஷிங், ஓகே சாரி வின்னோவிங், த்ரெஷிங், லாஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி வந்து நம்ம மிஷின்ஸை பயன்படுத்துறோம், என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து பயன்படுத்துறோம். ஸோ இதுதான் இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் லெவலிங். ஸோ லேண்ட் லெவலிங் அப்படிங்கிறது எதுக்காக இம்பார்ட்டன்ட்? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நம்ம அக்ரானமிலே ஒரு கவர் பண்ணியிருப்போம். அதே தான். ஸோ ஜஸ்ட் நேம்ஸ் மட்டும் தெரிஞ்சிட போது, இந்த இடத்த நம்ம இறங்க வேணாம். ஸோ லேண்ட் லெவலிங் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேண்ட் இருக்கு. ஸோ அன்லெவல்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து மேடா இருக்கு, ஸோ இங்க பள்ளமா இருக்கு, இப்படி இருக்கு. ஸோ அன்லெவல்டா இருக்கும் போது நீங்க இரிகேஷன் விட்டீங்கன்னா ஒரு இடத்துல வந்து வாட்டர் லாக் ஆகும், ஒரு இடத்துக்கு தண்ணி போய் சேரவே சேராது. ஸோ ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டருக்காக தான் நம்மளுக்கு வந்து என்ன தேவை? லெவலிங் அப்படிங்கிறது தேவை. அண்ட் இந்த லெவலிங் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டா ஒரு ஆப்டிமம் லைட்டா கொஞ்சம் ஸ்லோப் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து இரிகேஷன் வந்து கரெக்டா வாட்டர் வந்து ஃபுல்லா கரெக்டா போய் சேர்றதுக்காக அந்த ஆப்டிமம் ஸ்லோப் அப்படிங்கிறது. லெவலிங் அப்படிங்கிறது எதுக்காக இருக்குன்னா எந்த ஒரு ஹை ஸ்பாட் ஆர் லோ ஸ்பாட் வந்து நம்மளோட இரிகேஷன் ஃப்ளோவை, அந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷனை தடுக்கக்கூடாது. அண்ட் ஒரு ஆப்டிமல் ஒரு ஸ்லோப் கொடுக்கறதுக்காக தான் லெவலிங் அப்படிங்கிறது பண்றோம். ஸோ லெவலிங்ல என்னென்ன மாதிரியான இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்றோம்? ஸோ அனிமல் ட்ரான் இருக்கு, டிராக்டர் ட்ரான். அனிமல் ட்ரான் அப்படிங்கிறது அனிமலை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணோம், அதை வந்து இழுத்துட்டு போனோம்னா அது அனிமல் ட்ரான். இல்லை டிராக்டர் வச்சு பண்ணா டிராக்டர் ட்ரான். ஸோ இதுல வந்து என்ன இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோ இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ இருக்கு. அண்ட் ஹேரோஸ் இதெல்லாமே வரும். அதெல்லாம் வந்து பிரைமரி டிலேஜ், செகண்டரி டிலேஜ் இந்த மாதிரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லெவலிங்னா ஃபர்ஸ்ட் இதை லெவல் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், பிளாங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, மரப்பட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு அனிமல் ஆர் மிஷின் அதை வந்து இழுத்துட்டு போகும். ஸோ சரிசமமாக அப்படி இழுத்துட்டே போகும். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூப்புன்னு இருக்கு. ஸ்கூப்னா என்னது? அப்படி ஸ்கூப் பண்ணி இப்படி தோண்டி இப்படி எடுத்துகிட்டு போகும். அது வந்து ஸ்கூப். அதோட பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12 to 15 டிகிரி ஆங்கிள் இருக்கும். ஸோ ஸ்கூப் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போகும். எடுத்துகிட்டு போயிட்டு எந்த இடத்துல டெப்ரெஷன்ஸ் குழி மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபில் பண்ணி விட்டுரும். இது வந்து சாயில் ஸ்கூப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக் ஸ்கிராப்பர். பக் ஸ்கிராப்பர்னா அதுவே இதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் வந்து கொஞ்சம் வைடுனா பெருசாக அப்படி இருக்கும். ஸோ இது வந்து அப்படியே இழுத்துட்டு போகும். இது வந்து பக் ஸ்கிராப்பர். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து லெவலிங்க்கு பயன்படுத்தக்கூடியது. ஸோ அதே மாதிரி லெவலர். ஓகே, ஒரு டிராக்டர் ட்ராலையும் இழுத்துட்டு போகிற மாதிரி லெவலர் இருக்கு. அதில் டைம்ஸ் வச்சு லெவல் பண்ணுறதுக்கும் இருக்கு. அண்ட் ப்ரெசிஷன் லேண்ட் லெவலர்னு ஒன்று இருக்கு. ப்ரெசிஷன்னாலே என்ன அர்த்தம்? ப்ரெசிஷன்னாலே அக்யூரேட்டாக பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு லெவலர் ஏதோ ஒன்று மிஷின் இருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு ரிசீவர் ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்மிட்டர். ஓகேவா, இது டிரான்ஸ்மிட்டர் அண்ட் இது ரிசீவர். இந்த டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா லேசர் பீமை சென்ட் பண்ணும். என்ன சென்ட் பண்ணும்? லேசர் பீமை சென்ட் பண்ணும். ஸோ டிரான்ஸ்மிட்டர் ஒரு இடத்துல இருக்கும், ரிசீவர் வந்து அந்த மிஷினோட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து லேசர் பீமை சென்ட் பண்ணும், இந்த ரிசீவர் அதை ரிசீவ் பண்ணும். ஸோ ஒரே ஹைட்ல இருக்கும் போது தான் அதால ரிசீவ் பண்ண முடியும். இன்கேஸ் இந்த மிஷின் போகும்போது ஒரு இடத்துல வந்து பள்ளமா இருக்கு, ஓகே, லெவலிங் பள்ளமா இருக்கு, ஸோ ஆட்டோமேட்டிக்கா ரிசீவர் கொஞ்சம் கீழே இறக்கும். ஸோ லேசர் பீம் என்ன ரீச் ஆக முடியாது. ஸோ அப்போ இந்த கீழே இறங்கி இருக்கிறத நீங்கள் சரிசமமாக ஈக்குவல் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அது திரும்ப வந்து லேசர் பீமை அதை ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து எடுத்துட்டு வந்த மண்ணை ஃபில் பண்ணணும். ஒரு இடத்துல மேலே போயிடுது, ரிசீவர் மேலே போயிடுதுன்னா என்ன அர்த்தம்? ஸோ லேசர் பீமை அப்படியே நம்மளால ரிசீவ் பண்ண முடியாது, அந்த இடத்துல என்ன பண்ணணும்? கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த லேசரை பயன்படுத்தி லெவலிங், ஓகேவா, மேடா இருக்கிறது நார்மலா இருக்கிறது பள்ளமா இருக்கிறது ஃபில் பண்றது. ஸோ இந்த மாதிரி பண்றது தான் ப்ரெசிஷன் ஃபார்மிங். ஸோ லேசர் பீம் பயன்படுத்தி எதுல லெவல் பண்றாங்க, அது என்ன டைப்ல வரும்னு கேட்டாங்கன்னா ப்ரெசிஷன் லேண்ட் லெவலர். ஸோ இது ஒரு டைப். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து வேற என்னென்ன பேர் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிராப்பர்ஸ் இருக்கு, டிராக் ஸ்கிராப்பர்ஸ் இருக்கு, பாக்ஸ் ஸ்கிராப்பர்ஸ் இருக்கு. ஸ்கிராப்பர்ஸ் அப்படி சொரண்டி எடுக்கிறது. ஸோ அப்படி சொரண்டி எடுத்து அப்படியே லெவலிங் பண்றோம். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஜஸ்ட் நேம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இன்டெப்தா படிக்க வேணாம். இவ்வளவுதான் வந்து நம்ம வந்து லெவலிங்கை பொறுத்த வரைக்கும்.
நெக்ஸ்ட் ஒன் வந்து சீட் பெட் ப்ரிப்பரேஷன். சீட் பெட் ப்ரிப்பரேஷனா பிரைமரி டிலேஜ், செகண்டரி டிலேஜ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம அக்ரோனிமில் கவர் பண்ணிட்டோம். பிரைமரி டிலேஜ் அப்படிங்கிறது என்னன்னா ஜஸ்ட் சாயில வந்து இனிஷியலா லேண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ஓகே, சாயில வந்து பிரேக் பண்ணும், அதில் இருக்கக்கூடிய பிளான் மெட்டீரியல்ஸை கவர் பண்ணுறது, மல்ச்சை வந்து கவர் பண்ணுறது, வீட்ஸை ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி இனிஷியலில் பண்ணக்கூடிய அந்த ஓப்பன் பண்ணக்கூடியது தான் பிரைமரி டிலேஜ். ஸோ அதை வந்து ஃபர்தராக பெரிய பெரிய கட்டி இருக்குல்ல லார்ஜ் கிளாத்ஸை வந்து ஸ்மால் கிளாத்ஸாக மாற்றுறது தான் செகண்டரி டிலேஜ். ஸோ பிரைமரி டிலேஜ் அப்படின்னாலே ஃப்ளோ, அதுதான் எந்த ஃப்ளோவாக இருந்தாலும் சரி, அது இண்டிஜினஸ் ஃப்ளோ, டிஸ்க் ஃப்ளோ, மோனோ ஃப்ளோன்னு வந்துச்சுனாலே அது பிரைமரி ரிலேஜ் இம்ப்ளிமெண்ட்ஸ். ஹேரோ அப்படின்னு வந்துச்சுனாலே செகண்டரி ரிலேஜ் இம்ப்ளிமெண்ட்ஸ். டிஸ்க் ஹேரோ, ஸ்பைக் டூத் ஹேரோ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் செகண்டரி ரிலேஜ். ஸோ கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம்னா இது கொடுத்துட்டு இது எக்ஸாம்பிள் ஆஃப் பிரைமரி ரிலேஜ் இம்ப்ளிமெண்ட்டா, செகண்டரி ரிலேஜ் இம்ப்ளிமெண்ட்டா, ஸோ வீடிங் இம்ப்ளிமெண்ட்டா, இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இதை தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயம். ஸோ ஃப்ளோன்னு வந்து பிரைமரி ரிலேஜ், ஹேரோன்னு வந்து செகண்டரி ரிலேஜ். மற்றபடி ஒவ்வொரு இம்ப்ளிமெண்ட்டை பற்றி ஒரு ஜஸ்ட் 1 or 2 லைன் அது எதுக்கு பயன்படும், எப்படி இருக்கும், அந்த எப்படி இருக்குங்கிற பிக்சர் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான். ஸோ ப்ளவுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இண்டிஜினஸ் ப்ளவ். இண்டிஜினஸ் ப்ளவ் நம்ம நாட்டிலேயே கண்டுபிடிச்சு பண்ணதான் இண்டிஜினஸ் ப்ளவ். ஸோ அது வந்து உட்டன்ல இருக்கும், ஹேண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிக்சர் தெளிவா இருக்காது, நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க இருக்கிறது வந்து ஷேர், அதுவும் ஷாஃப்ட் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஷேர், அந்த இரும்புல இருக்கும்ல அயன்ல குத்துற மாதிரி. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர். அந்த ஷேர் தான் என்ன பண்ணணும்னா கீழே வந்து இந்த வி ஷேப்டு ஃபர்ரோ வந்து கிரியேட் பண்ணும். ஸோ வி ஷேப்டு ஃபர்ரோஸ், ஓகேவா, வி ஷேப்ல ஒரு குழி மாதிரி. ஸோ அந்த ஃபர்ரோ வந்து எந்த லெங்த்துக்கு இருக்கும்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. 12 to 15 சென்டிமீட்டர் டெப்த், ஆழம் வந்து 12 to 15 சென்டிமீட்டர், அதோட லெங்த் வந்து 15 to 20 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு லெங்த்ல அது வந்து வி ஷேப்டு ஃபர்ரோஸை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்து மோட்டோ ப்ளோ. ஓகேவா, இது எல்லாமே வந்து நான் இமேஜ் இருந்தால் நான் அனுப்புகிறேன், இல்லைனாலும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இது என்ன பண்ணோன்னா இப்படி இருக்கும், இங்கே டைன்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு சாயில் எடுக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணணும், அதை வந்து இன்வெர்ட் பண்ணும், தலைகீழ திருப்பும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக அப்படியே பல்வரைஸ் பண்ணிடும், ஓகேவா, நொறுக்கிடும். ஸோ இது எல்லா வேலையும் பண்ணுது, ஃபர்ஸ்ட் கட் பண்ணுது, எடுக்குது, அதை தலைகீழ திருப்புது, இன்வெர்ட் பண்ணுது, பல்வரைஸ் பண்ணுது. இதுதான் வந்து மோட்டோ ப்ளோவை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுலேயுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கட்டிங் த ஃபர்ரோ சைஸ், அதுக்கப்புறம் ஃபர்ரோவை எடுக்குது, அதுக்கப்புறம் வந்து இன்வெர்ட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டைப்பும் வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் அந்த மோல்போல் ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் பர்பஸ் ஆப்ஷன், இந்த ஏல இருக்கிறது ஜென்ரல் பர்பஸ். ஜென்ரலாக நீங்கள் வந்து கட் பண்ணி இன்வெர்ட் பண்ணி பல்வரைஸ் பண்ணுறதுக்கு ஏ. அண்ட் பி வந்து கொஞ்சம் வைடர் டைப்பாக இருக்கும், இது வந்து ஸ்டபிள்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இதை பயன்படுத்துவாங்க. அண்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாட் பிரேக்கர் டைப். சாட் அப்படிங்கிறது என்னன்னா சாயிலோட கிராஸ் வந்து நிறைய மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா அதுதான் சால்ட் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கட் பண்ணி இன்வெர்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்து இந்த பெர்முடா கிராஸ் இருக்குல்ல, பெர்முடா கிராஸ்னா சைனோட்டா டாட் இல்லை அருகம்புல் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி மண்டி கிடந்தது அப்படின்னா அதெல்லாம் கட் பண்ணி இன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த சால்ட் டைப் வந்து பயன்படும். நெக்ஸ்ட் டி இருக்கு, டிங்கிறது ஸ்லேட் டைப். ஸ்லேட் டைப்னு இது பாருங்களேன், நடுவில் அங்கங்க என்ன இருக்கு, கேப் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணணும்னா அப்படி கட் பண்ணும்போது ஒரு சேறு நிலமா இருக்கு, ஒரு கிளேயி சாயிலா இருக்கு, இல்ல பிளாக் காட்டன் சாயில், இந்த மாதிரி ஸ்டிக்கி சாயிலா இருக்கிற இடத்துல நீங்க மத்த டைப் யூஸ் பண்ணீங்கன்னா அப்படியே போய் அடைச்சிடும். பட் இந்த டைப்ல அப்படி நீங்க அப்படி திரும்பும் போது அந்த இருக்கக்கூடிய கேப்ல அந்த சாயில் வெளில வந்துடும். ஸோ அப்படியே பல்வரைஸ் ஆகும். ஸோ ஸ்டிக்கி சாயில்ல பயன்படுத்துறது எந்த டைப் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. அந்த டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்லேட் டைப். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதில் இருக்கக்கூடிய டைப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஜென்ரல் பர்பஸ்க்கு பயன்படுத்துறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டபிள். ஸ்டபிளுக்குள்ளது வந்து கொஞ்சம் ப்ராடா கொஞ்சம் நீளமா இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் சாயில். சால்ட் சாயில் அப்படின்னா கிராஸ் அண்ட் எனர்ஜி சாயில பயன்படுத்துறது. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேட் டைப். ஸ்லேட் டைப்ல தான் எப்படி இருக்கணும், இப்படி ஓகேவா, நடுவில் கேப் இருக்கும். ஸோ ஸ்டிக்கி சாயில் அந்த வழியாக வந்து வெளில வந்துடும். ஸோ ஸ்டிக்கி சாயில பயன்படுத்துறது ஸ்லேட் டைப். ஸோ இந்த மாதிரியான சில ஃபேக்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இன்டெப்த்தாக போக வேணாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ப்ளவ். டிஸ்க் ப்ளவ்னா என்னது, இப்படி டிஸ்க் மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக கான்கேவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஸ்காக இருக்கும். ஸோ இதை வந்து டிஸ்க் ப்ளவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன பண்ணால் அப்படியே வந்து சாயில் வந்து கட் பண்ணி இன்வெர்ட் பண்ணோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணோம், இப்படி மண் இப்படி போகுது இல்லையா, இதை வந்து அப்படியே ஸ்வைப் பண்ணுறதுக்கு, இப்போ வந்து அப்படியே சுரண்டி விடுறதுக்கு அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு ஸ்கிராப்பர், மண்ணுன்னா அப்படியே அடைச்சிக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு ஸ்கிராப்பர் இருக்கும். இதெல்லாம் டிஸ்க்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்னா இருந்தது அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேங் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த கட்டை இந்த மாதிரி இருக்குல்லையே அதை வந்து ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டிஸ்க், ஸ்கிராப்பர், கேங்கு, ஷாஃப்ட். ஸோ டிஸ்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதான் டிஸ்க்னு வச்சுக்கோங்களேன். இது சாயிலோட என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது, ஸோ இந்த ஆங்கிள் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்க் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கிள் என்னன்னு சொல்லுவாங்க, டிஸ்க் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இது வெர்டிக்கல். ஓகே, இந்த வெர்டிக்கல் லைன்
லைன். இந்த ஓகேவா? இந்த வெர்டிகல் அந்த லைனோட என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது? இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, டில்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. கீழ எர்த்தோட பண்றது டிஸ்க் ஆங்கிள் அண்ட் வெர்டிகல் ஸ்பேஸோட பண்றது வந்து டில்ட் ஆங்கிள். இது வந்து நீங்க வந்து இந்த டிஸ்க் ப்ளோவ் பொறுத்தவரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து சிசல் ப்ளோவ். சிசல் ப்ளோவ் அப்படிங்கிறது என்னன்னா வந்து, அது வந்து இரும்பு மாரி இருக்கும். ஓகே. நல்லா வந்து ஹார்ட் அயர்னால இருக்கும். ஸோ இது வந்து நேரோ டைன்ஸ் இப்படி குட்டி குட்டியா முள்ளு முள்ளா இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஹார்ட் லேயர் ரொம்ப அழுத்தமான லேயர் வந்து கட் பண்றதுக்கு சிசல் ப்ளோவ் பயன்படும். ஸோ ஹார்ட் லேயர் கட் பண்றதுக்கு எது பயன்படும்னா சிசல் ப்ளோவ் பயன்படும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சப்சாயிலர் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சப்சாயிலர்னா என்ன பண்ணும்? மேல உள்ள டாப் லேயர விட்டுட்டு கீழ இன் டெப்த்தா போயிட்டு சப்சாயிலுக்கு போயிட்டு அங்க உள்ளத வந்து ஃபுல்லா டிஸ்டர்ப் பண்றது தான் சப்சாயிலர் அப்படின்னு சொல்லுவோம். இது கிட்டத்தட்ட வந்து 40 to 100 சென்டிமீட்டர் வரைக்குமே டெப்த்ல போயிட்டு இந்த சப்சாயில டிஸ்டர்ப் பண்ணும். ஏன் சப்சாயில்? ஏன்னா வந்து அதிகமான மிஷினரிஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு நிலத்துல அப்படின்னா, கீழ உள்ள சப்சாயில் ரொம்ப ஹார்டா அப்படியே பாறை மாரி இருக்கும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்னா, ஃபுல்லாவும் இன்ஃபில்ட்ரேஷன் நடக்காது. சாயிலோட ஃபெர்டிலிட்டி, குவாலிட்டி எல்லாமே மாறி போயிடும். ஸோ அதனால அப்பப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு 3 இயர்ஸ், 2 to 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து கீழ வந்து சப்சாயில் லேயர டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதுக்காக பயன்படுறது தான் என்னன்னா, இந்த சப்சாயிலர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரொட்டேரி ப்ளோவ். ரொட்டேரி ப்ளோவ் அப்டின்னா வந்து இப்டி ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து சின்ன இது என்ன பண்ணும் அப்டின்னா வந்து ஒரு ஃபோர்ஸ் கட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு வந்து இதான் சாயில் அப்டின்னா கட் பண்ணி அத அப்படியே வந்து தூள் தூளா நொறுக்கி விட்டுரும். ஓகேவா? ஒரு இதுல வந்து முள்ளு மாதிரி இருக்கும். இல்லன்னா வந்து நைஃப் மாரி கத்தி மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கட் பண்ணும். இது வந்து ஷாலோ லெவல் ரொம்ப இன்டெப்த்தா போகாது. ஷாலோவா பண்றதுக்கு இந்த ரொட்டரி ப்ளோவ் வந்து பயன்படும். ஸோ இதெல்லாம் வந்து பிரைமரி டிலேஜ் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம அக்ரானமிலயே கவர் பண்ணியிருப்போம்.